ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஆனந்த் ஸ்ரீபாலா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ போலீஸ் ஆகணுங்கிற ஆசையில் இருக்காரு. அதுக்காக நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஹீரோ போலீஸ் செலெக்ஷனுக்கு போறாரு. பட் அவரை ஒரு போலீஸ் தன்னோட வெஞ்சன்ஸ்னால ரிஜெக்ட் பண்ணியிருந்தாரு. இதனால ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகியிருந்தாரு. படத்தோட ஹீரோனி ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில படத்துல ஒரு பொண்ணு காணாம போறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணை காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இதுக்கு போலீஸ் நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறோம்னு சொல்றாங்க. மறுநாள் ஒரு பொண்ணோட டெட் பாடி ஏரியில கிடைக்குது. அந்த பொண்ணு தான் அந்த காணாம போன பொண்ணு. இந்த விஷயம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. இந்த கேஸ போலீஸ் சூசைடுன்னு சொல்லி முடிக்க பாக்குறாங்க. பட் இது சூசைடு இல்ல, என் பொண்ணை யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அவங்கள கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இந்த நேரத்துல ரிப்போர்ட்டரா இருக்க ஹீரோயினி சூசைடு இல்ல மர்டர்னு நினைச்சு இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, யார் அந்த பொண்ணை கொலை பண்ணது அப்படிங்கிற மிஸ்டரிய கண்டுபிடிக்க கிளம்பிறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்துல நடந்த சம்பவம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு பொண்ணு இறந்து போகும், அது கொலையா தற்கொலையா, இதுதான் படத்தோட கதை. அத படத்தோட ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ண விதம் செம சூப்பரா இருக்கு. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் யதார்த்தமாவும் ரியாலிட்டியாவும் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட இறப்பு சூசைடு இல்ல கொலை அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிக்கிற சீன் படத்துல தரமா இருக்கு. படத்துல அந்த இறந்து போன பொண்ணோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள எந்த அளவு தண்ணி இருந்துச்சு, எத்தனை மணி நேரம் பாடி தண்ணிலேயே இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அனலைஸ் பண்ணி கொலை அப்படிங்கறத ஹீரோ கண்டுபிடிப்பாரு. அதெல்லாம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்துல உள்ள ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருந்துச்சு. படத்துல ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்குமான பாண்டிங் படத்துல செம ஃபீல் குட்டா இருக்கு. படத்தோட ஹீரோ அர்ஜுன் அசோகன் சட்டில்டா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு. படத்துல நடிச்ச மத்தவங்களும் எந்த குறையும் இல்லாம நீட்டா நடிச்சிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் மற்றும் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே படத்துக்கு ஏத்த மாதிரி பக்காவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஒரு சில சீன் கொஞ்சம் ஸ்லோவப்புறமா இருக்கு. படத்துல அந்த பொண்ணை யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கறத படத்துல கொஞ்சம் லென்த்தா எடுத்து வச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் கிரிப்பா கட் பண்ணி ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் பண்ணிருக்கலாம். படத்தோட டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். விஷ்ணு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அர்ஜுன் அசோகன், சாஜிக் குரூப், அபர்ணா தாஸ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.